ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சேமியாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கறதுனால சேமியா ஒன்றோட ஒட்டாதுங்க, உதிரி உதிரியாக வரும். இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். சேமியாவை ரொம்ப குழைய விடாமல் அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உதிரி உதிரியாக அழகாக இருக்குது, பூவாட்டம். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, கட் பண்ண பெரிய வெங்காயம், கட் பண்ண 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் கட் பண்ண காய்கறிகளாக சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டும் பட்டாணியும் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. இதுலேயே கொஞ்சம் காய் வெந்துடுங்க. இப்போது நான் ஒரு பெரிய தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போது வதக்கிக்கலாம். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம சேமியாவை வேக வைக்கும்போது அதில் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மசாலாவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காயெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தண்ணி நல்லா இந்த உடனே சேமியா சேர்த்துக்கலாங்க. இப்போ ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வரணும். அப்போது இந்த சேமியா சேர்த்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரெட் அண்ட் ஒயிட்டுக்கு இந்த க்ரீனுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய வெஜிடபிள்லாம் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். கரண்டி போட்டு வேகமாக கிளறக்கூடாது, மெதுவாக பூவாட்டம் கிளறணும். அப்போ தான் சேமியா வந்து உடையாது. குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சேமியா சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம், மார்னிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபியோட ஹைலைட்டு சீக்ரெட்டான பொடின்னு கூட சொல்லலாம், பெப்பர் தாங்க. நல்லா கிளறின அப்புறம் லாஸ்ட்டாக மேலே போய் தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா கிளறி வச்சிங்க. சுட சுட ஆவி பறக்க வெஜிடபிள் மசாலா சேமியா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதோட நான் கொஞ்சம் ஆனியன் வச்சு சைடிஷாக சாப்பிட்டே சூப்பராக இருந்துச்சு. அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்ஸ் அருமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்காக வேணும். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.